புத்தி சொல்லும் சில காரியங்கள், இந்த காரியத்துல இப்படி தீர்மானம் எடுத்தா இந்த காரியம் சக்சஸ் ஆகி முடியும் அப்படின்னு சொல்லும். ஆனா நம்ம தீர்மானம் எடுக்கும்போது நம்முடைய சுய புத்தியில நம்ம என்ன பண்ணக்கூடாது, தீர்மானம் எடுக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, இந்த காரியத்துல நான் இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும், அந்த தீர்மானம் நான் எடுக்கிறது கரெக்டா இல்ல தப்பா, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்னிடத்துல இந்த காரியத்துக்கு என்ன முடிவு சொல்லுகிறார் என்ற எண்ணத்தோட நம்ம ஒவ்வொரு காரியங்களுக்கு நம்ம தீர்மானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. நம்ம அப்படி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம தீர்மானம் எடுக்கும்போது நம்முடைய வழிகளை அவர் செவ்வாய்ப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம என்ன தீர்மானம் எடுப்போம் தெரியுமா, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நம்முடைய தீர்மானம் என்ன தெரியுமா, நமக்கு இப்போ பிள்ளைங்களை பார்த்தோன்னா 100 மார்க் எடுக்கணும், எடுக்க முடியும், படித்தா எடுக்கலாம். ஆனால் என்ன நினைப்பாங்க, ஐயோ என்னால் முடியாது, இந்த சப்ஜெக்ட் எனக்கு கஷ்டம், இது எனக்கு படித்தா புரியலை அப்படின்னு நம்ம நினச்சோம். நம்ம தீர்மானம் நம்ம மனசில் நம்ம எடுத்துட்டோம்னா நிச்சயமாக நம்மளால் அந்த சப்ஜெக்ட் படிக்க முடியாது. காரணம் நம்ம தீர்மானிச்சிட்டோம், இந்த சப்ஜெக்ட் என்னால் படிக்க முடியாது அப்படின்னு நம்ம தீர்மானிச்சிட்டோம்னா அந்த சப்ஜெக்ட் நம்ம எடுத்த உடனே நமக்கு என்ன வரும், தூக்கம் வரும். அந்த சப்ஜெக்டை நம்ம பார்த்த உடனே நமக்கு ஒரு வெறுப்பு வரும், இதை எப்படி படிக்கிறது, அப்போ நமக்கு மார்க் வராது. இந்த இடத்துல நம்ம என்ன தீர்மானம் எடுக்கணும், நம்முடைய சுய புத்தியில நம்ம தீர்மானம் எடுப்போம். சில காரியங்கள் நம்ம செய்ய போகும்போது அந்த காரியம் சக்சஸ் ஆகி முடியும்னு நமக்கு தெரியும். ஆனா நம்முடைய உள் மனசு சொல்ல, இந்த காரியத்தை நீ செய்தேன்னா இதுல நீ தோல்வி அடைஞ்சிருவ. உடனே நம்ம என்ன நினைப்போம், ஆமா இந்த காரியம் தோல்வியா முடியும், அந்த காரியம் நம்ம எப்படி செய்தாலும் அது தோல்வியா தான் முடியும். காரணம் என்னன்னா நம்முடைய உள் மனசாட்சிக்குள்ள நம்ம தீர்மானம் எடுத்துட்டோம், இது தோல்வியா தான் முடியும் அப்படின்னு. அப்போ அந்த காரியம் நம்ம செய்யும் போது நம்ம எடுத்த தீர்மானத்தின்படி அது தோல்வியா தான் முடியும். ஆனா ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய நாவினால நம்ம தீர்மானம் எடுக்கணும், நான் எடுக்கிற காரியம் நிச்சயமாய் வெற்றியாய் முடியும். நான் இப்போ ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், இந்த காரியத்துல நான் வெற்றி பெறுவேன். ஒரு தொழில் தொடங்க போகிறோமா, நம்ம நினைக்கணும் இந்த இடத்துல தொழில் தொடங்கினா இது எப்படி முடியும் அப்படின்னு எல்லாம் இல்லை. ஆண்டவரை நம்பி நம்முடைய சுய புத்தியில சாராம அவருடைய வார்த்தையின்படி நம்ம அந்த காரியத்தை செய்கிறோம்னா நிச்சயமாய் கர்த்தர் நம்மை அந்த இடத்துல ஆசீர்வதிப்பார். காரணம் என்னன்னா அவருடைய வார்த்தையின்படி நம்ம செய்கிறதுனால. ஹல்லேலூயா.